கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஏசாயா 44வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவரால் மறக்கப்படுவது இல்லை. கர்த்தர் உங்களை மறக்க போறதே இல்லை. கர்த்தர் உங்களை நினைவுல வைத்திருக்கிறார். அவர் உள்ளங்கைகளில உங்களை வரைந்திருக்கிறார். நீங்க அவரால் மறக்கப்படுவது இல்லை. ஏன் எனக்கு பதில் இன்னும் வரல, ஏன் தாமதமாகுது என்று சிலர் எண்ணலாம். சிலர் சொல்லுவோம், இல்ல கர்த்தர் எனக்கு பதிலை கொடுத்து கொண்டே இருக்கிறார், என் ஜெபத்தை எல்லாம் கேட்கிறார்னு சொல்லி விசுவாசமா சொல்லுவோம். ஆனா கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க ஏற்ற நேரத்தை வைத்திருக்கிறார். சீக்கிரமாக அதை செய்வார். இந்த வசனம் சொல்லுகிறது, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்றாரு. பார்த்தீங்களா, நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லுகிறார். வேற யாரையும் சொல்லல, உங்களை குறித்து தான் சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்லணும் அப்படின்னா, அவருக்கு தெரியும் நாம் அவரால் வந்திருக்கிறோம், அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமிக்கு நான் எப்படி வந்தேன்னா, கர்த்தருடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. எனக்குள்ள ஜீவன் எப்படி வந்ததுன்னா, கர்த்தரின் சித்தம் ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்துல இருக்கிறவங்க ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி பெரிய ஆளாக்கணும், இந்த பிள்ளைக்கு எதையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கென்று பல ஆசைகள் இருக்கிறது. இந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி பல ஆசைகள் இருக்கிறது. அன்று சொல்லுகிறார், நான் தான்ப்பா உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை உருவாக்கினேன். உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும். உன்னை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். உலகத்துல இருக்கிற தகப்பன்மார்கள் விரும்புகிறதை விட நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார், ஆசைப்படுகிறார். உலகத்துல இருக்க தகப்பன்மார்களால அதை செய்ய முடியாமல் போகலாம். ஆனா உங்க தேவனால செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். நீங்க நினைக்கலாம் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி. இந்த நாளில நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களோடு ஒருவர் இருக்கிறார். சீக்கிரத்துல எல்லாவற்றையும் நன்மையாய் அவர் செய்து முடிப்பார். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரே உங்களுக்கு துணையாக இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசினீரப்பா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, என்னை தாங்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, நீர் உதவி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீரே துணையாய் இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை காண செய்யும், தேவைகளை எல்லாம் சந்தியுங்கப்பா. ஒரு தகப்பனை போல கூடவே இருந்து நடத்த போகிறதற்காக நன்றி. சகலத்தையும் உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.